வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பழைய செய்தியாக கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது பழைய செய்தி இல்லை, டெய்லி ஏதோ ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டில் அம்பேத்கரை குறித்து அவதூறாக பேசிய அமித்ஷா, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தேவையில்லாமல் ஒரு சில தினங்களுக்கு முன்பு அம்பேத்கரை குறித்து அவதூறாக பேசினார். என்ன பேசுகிறாருன்னா, என்ன எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு, இது இப்படி பேசுகிறதே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கிறாரு. இதுக்கு தொடர்ச்சியாக எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக 2 பேர் மட்டும் அதுக்கு பற்றி வாயவே திறக்கலை. யார்? ஒன்று அண்ணன் சீமான், இன்னொன்று அதிமுக. 2 பேருமே வாயை திறக்கலை. அவங்க வாயை திறக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அம்பேத்கரை குறித்து அமித்ஷா இல்லை, யார் பேசினாலுமே அது மிகப்பெரிய தவறு தான். ஏன்னா அம்பேத்கர் என்ற ஒரு தனி நபர் எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறாரு நம்ம இந்தியாவுக்கு, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாருன்றது நம்ம வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் அவ்வளோ வேலை பார்த்துருக்கிறாரு. அம்பேத்கரை பொறுத்தவரை என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நான் பெரியாரை விட தாண்டி கூட சில நேரங்களில் அம்பேத்கரை வியப்பது உண்டு. காரணம் என்னென்னா, பெரியாருக்கு எல்லாமே இருந்து போராட்டத்துக்கு வந்தார். அந்த விஷயத்தில் அவர் சிறப்பானவர். ஆனால் அம்பேத்கர் அப்படி கிடையாது. அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர் உழைப்பால் உருவாக்குனது. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி மக்களுக்காக வந்தார். அதுதான் அதில் பெரிய விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 தலைவர்களையும் நாம் கொண்டாட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரை பொறுத்தவரை மிகப்பெரிய கோடீஸ்வரர். பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம் கிடையாது, சொத்து சுகம் எல்லாத்துக்குமே பஞ்சம் கிடையாது. அவர் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. வீட்டில் சும்மா படுத்து தூங்கினாலே போதும். 3 வேளை சாப்பாடு, வேண்டிய கேளிக்கையோடு வாழ்ந்துட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கருப்பு சட்டை, ஒரு லுங்கி இதை கட்டிக்கிட்டு தமிழ்நாடு பூரா சுற்றி மக்களுக்காக அவ்வளோ வேலை செஞ்சார். அதே போலவே அம்பேத்கர் எடுத்துக்கங்க. அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. பள்ளியில் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மார்க்கெட்டில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வீடும் சின்ன வீடு. அந்த ஒரு 20-30 பேர் கூட்டினா கூட நிற்கிறதுக்கு இடம் பார்த்தாதுன்னு சாயங்காலமாக அந்த மீன் மார்க்கெட்டு காலியானதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த மீன் மார்க்கெட்டில் ஒரு பந்தலை மாதிரி போட்டு அவங்க கல்யாணத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தவர். சில மன்னர்களின் உதவியோடு படிப்பதற்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் போக முடிஞ்சுது. போய் படிச்சுட்டு வந்தார். அதாவது அவர் எம்ஏ சோஷியாலஜி படிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சப்ஜெக்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பார். அது ஆக்சுவலாக 5 எம்ஏக்கு சமம். அது ஒரே எம்ஏ கிடையாது. எம்ஏல எக்கனாமிக்ஸு, அப்புறம் சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு அந்த சோஷியாலஜி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லா டிவிஷனையும் படித்து முடிச்சிருக்கிறாரு. அதே போலவே பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வேற பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் டிலிட்னு ஒரு பட்டம், அது பிஹெச்டிக்கு மேலே உள்ளது, அது வேற படிச்சிருக்காரு. அதாவது அம்பேத்கர் படித்த அளவுக்கு ஒரு படிப்பை இதுவரை உலகத்தில் யாருமே படிக்கலைன்னு நாம் சொல்லலை. வெளிநாட்டில இருந்தே ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க, இந்த ஸ்காலர் ஆஃப் த எரா அப்படின்னு. அதாவது இந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய அறிஞர் அப்படின்ற ஒரு பட்டமே அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வைத்துக்கொண்டு அவர் பேசாமல் இந்தியாவுக்கு வந்த உடனே வேலையாக கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு வேலையில் சேர்ந்து, அப்போ கிழக்கிந்திய கம்பெனியில் பிரிட்டிஷ் ராஜில் அவருக்கு இப்போ பாம்பே ஹைகோர்ட்டோட நீதிபதி பதவி கொடுக்கறதுக்கே ரெடியாக இருந்தாங்க. இப்போ பேசாமல் நீதிபதியாக போய் உட்கார்ந்துருந்துட்டு ஒரு பெரிய பங்களாவை கொடுத்துருப்பாங்க, பக்காவாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது தன் கல்வியின் உழைப்பின் மூலமாக தனக்கு கிடைச்ச வசதி வாய்ப்புகளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டத்தை முன்னெடுத்து அவ்வளோ தூரம் போராடியவர்.
அவர் சட்டத்துறை அமைச்சராக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாருன்றது மட்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்து எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடுக்காக ராஜினாமா பண்ணிட்டாரு போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். உண்மை அது கிடையாது. எஸ்சி எஸ்டி ஒதுக்கீடுன்றது வந்து சைமன் கமிஷன் வந்தப்பவே வந்தாச்சு. 1919 20 அந்த காலகட்டத்திலேயே அந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட் வந்த உடனே அப்போவே வந்து தாழ்த்தப்பட்டவருக்கும் பழங்குடியினருக்கும் எங்கேயுமே பிரதிநிதித்துவம் இல்லை, இவ்வளோ பள்ளிகள் இவ்வளோ கல்லூரிகள் இருந்தாலும் அவங்க படிக்கவே வர்றதில்லைன்னு சொல்லி படிக்க வர முடியலன்றதுக்காக அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடுலாம் கொடுத்து அப்போவே அதெல்லாம் வந்தாச்சு. அப்போ எந்த இடஒதுக்கீடுக்கு போராடி அவர் வெளியே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி தான் அவர் அந்த சட்டத்தில் கொண்டு வந்தார். ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி மொத்த கான்ஸ்டியூஷன் குரூப்பும் சேர்ந்து அதை கேன்சல் பண்ணி விட்டாங்கன்னு உடனே தான் கடுப்பாகி ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தார். அப்போது அப்பேற்பட்ட மனிதரை வந்து இந்த அமித்ஷா போன்ற நபர்கள்லாம் பேசலாமா? பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கா? ராகுல் காந்தி உண்மையிலேயே அவர் வந்து வட இந்தியாவை ஹி இஸ் டேக்கிங் பை ஸ்ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே புயலாக வந்து வட இந்தியாவை கவர் பண்ணிட்டு தான் வர்றார். இப்போவும் இந்த விஷயத்தில் வந்து அம்பேத்கருக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் முதல் குரல் எழுப்பியவர் இவர் தான். யார்? நம்ம ராகுல் காந்தி தான். அதோடு சேர்த்து நமது கனிமொழி அவர்கள், பிரியங்கா காந்தி என்ன ஒரு பெரிய படையே கிளம்பி அதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நமது முதலமைச்சரும் அன்னைக்கு உடனடியாக சாயங்காலமே அதற்கு கண்டனம் தெரிவித்தார். அண்ணன் திருமா வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு, ரயில் மறிப்பு போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு நேத்தோ முந்தா நாளாக பார்க்குறேன், ஒரு பாஜகக்காரன் வந்து பேசிட்டு இருக்கிறான் டிவி டிபேட்டில். அவர் கார்த்திகை செல்வனை பற்றி பேசும்போது, கார்த்திகை செல்வன் ஒரு முட்டாள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு யாராவது போய் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொன்னது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை செல்வன் முட்டாள்தனமான ஊடகத்தின் மீது முட்டாள்தனமாக ரொம்ப பற்று கொண்டவர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதை வெட்டி வெட்டி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அமித்ஷா அப்படிலாம் சொல்லலைங்க, அவர் வேற ஒன்று சொன்னார், அதை இவங்க இப்படி மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து உளறி வைக்க கார்த்திகை செல்வன் ஆன் த ஸ்பாட்டு திருப்பி அடித்தார். ஓ, அப்போனா வந்து அவர் பேர் வந்து ஏதோ எல்ஜி சம்திங் ஏதோ ஒரு பேர் வந்தது, நல்ல பேர் மறந்துட்டேன் நான், எல்ஜி முருகனா ஏதோ சம்திங். அவர் ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு திருப்பி ஒன்று கொடுத்தாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது, முருகன்னே இப்போதைக்கு வச்சுப்போம். அப்போ வந்து எல்ஜி முருகன் ஒரு பைத்தியம் என்பது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. வந்து பொது வெளியில் பேசும்போது ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுறது, முட்டாள்தனத்தின் உச்சகட்டத்தில். இதை விட இன்னொரு காமெடி என்ன நடந்திருக்கு நேற்று பாருங்க, பார்லிமெண்ட்ல ஒரு வயசான எம்பி ஒருத்தர் ராகுல் காந்தி என்னை பிடிச்சி தள்ளி விட்டாரு, எனக்கு கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு அப்படின்றாரு. போய் ஹாஸ்பிட்டலில் வேற அட்மிட் ஆகிட்டாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருதுங்க. அந்த தலையில் இப்படி ஒரு துணியை வச்சு மூடிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. அந்த துணியை எடுத்தால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, என்னவோ ரத்தம் கொட்டுற மாதிரி அந்த துணியை வச்சு அமுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம நண்பர்கள்லாம் காமெடியாக சொன்னாங்க, ஆமாம் ராகுல் காந்தி தன் முகத்தால் அவர் கையை பிடிச்சி தள்ளி விட்டாரு அப்படின்னு. ஏன்னா ராகுல் காந்தியை தான் உள்ள விடாமல் இவங்கெல்லாம் மறியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபிக்காரன் போகிறான், தடுத்தது பிஜேபிக்காரன். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, அவரை தான் வந்து கீழே தள்ளி விட்டாங்க, ராகுல் காந்தி தான் தள்ளி விட்டாரு, அதனால தான் காயம் அடைஞ்சாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இவங்க பண்ணுற வேலை என்ன அப்படின்னு கேட்டால், பாஜக அவர்கள் வந்து காட்டக்கூடிய அந்த அம்பேத்கர் பாசம் என்பதெல்லாம் பொய்ன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்களோட உண்மை முகம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். அது இப்போ அந்த அமித்ஷாவோட பேச்சின் போது வந்துருச்சு. என்ன சொன்னார், எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், இது என்ன ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இதான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு அம்பேத்கரை பற்றி மற்றவர்கள் எல்லாம் பேசுவது அவர்களுக்கு எரிச்சலை தருகிறது. அம்பேத்கரை குறித்து பேசுவது எரிச்சலே ஏற்படுதுன்னா உங்களெல்லாம் என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள்லாம் விளங்கவும் மாட்டீங்க, உருப்படவும் மாட்டீங்க. அப்போ ஆனால் மோடி என்ன பேசிட்டு இருக்கார் பொது வெளியில் வந்து, அம்பேத்கர் தான் எனக்கு வழிகாட்டி தெய்வம், அவர் ஒரு முக்கியமான தலைவர் அப்படி இப்படின்னு பேசுறீங்களே. அப்போ எதற்காக பேசுறீங்க? ஒரு பொய் நாடகம் தானே. உங்களுடைய உண்மை முகம், உண்மையான குணம் என்னன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதை வெளியே தெரிஞ்சு போச்சுன்றது நீங்களே தான் எக்ஸ்போஸ் ஆனீங்க, வேற யாரும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணலை. தானாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு
இப்போ எல்லா இடத்துலையும் குத்துத குடையுதுன்னு கதறிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அம்பேத்கரை போன்ற ஒரு மனிதரை, ஒரு மேதையை இந்தியா பெற்றது இந்தியாவுக்கு தான் பெரிய பெரிய பெருமையை தவிர அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் அதை எதையுமே பெருமையாக பயன்படுத்திக்கல. அவரை கொண்டாட தவறிய மனிதர்கள் தான் பாவம் பரிதாபத்துக்குரியவர்களே தவிர அவரை அவமானமாக பேசியதாகவோ அவதூறாக பேசியதாலோ அவருக்கு எந்த விதமான சிறுமையும் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதையும் சொல்லுங்க. அடுத்து கமெண்ட்ல பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.